ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேண்டர் எலிகேஸ் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீ தாய்லாந்துக்கு போகிறீங்க. தாய்லாந்துக்கு போகிறதுக்கு பாத்துக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்க்க போறீங்க. மெயின் இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, நாமக்கல்லேருந்து யாராவது தாய்லாந்து போகிறீங்க அப்படின்னா அவங்க அந்த வீடியோ பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேற யாராவது இப்போ முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் முன்னாடி நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம், எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இப்போ ஆர்பிஐ என்ன கண்டிஷன்ஸ் போட்டுருக்காங்கன்னா அதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் கொடுப்பாங்க. எனக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னு யாராவது சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை விட நீங்கள் பார்க்கலாம். ஓகேன்னு சொன்னால் உள்ளே போகலாம். இப்போ என்ன இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து தாய்லாந்து போகிறீங்க. தாய்லாந்து போகிறது நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டேஸில் போவாங்க. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா சோலோவாக பண்ணுவாங்க, அவங்களே இப்போ ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரூம் புக் பண்ணுவாங்க, எல்லாமே அவங்களே பண்ணுவாங்க. அப்படி போவாங்க. இன்னொருத்தவங்க குரூப்பாக போவாங்க. இந்த வீடியோ பார்த்து ரெண்டு பேர்த்தும் யூஸாக தான் இருக்கும். ஏன்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில பேர் ஹாலிடேஸே வாங்கி கொடுத்துருவாங்க. அது என்ன ரேட் இருக்குன்னு நமக்கு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே வாங்குறது பெட்டராக இருக்கும். அதனால என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, நான் எங்கே வாங்குறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் நாமக்கல் தான். நான் இப்போ நீங்கள் வந்து நாமக்கல் இருக்கீங்க, உங்களுக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்கே வாங்கணும்னு தெரியலன்னா, மொத்தம் நாமக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடம் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் 4 இருக்குது. எனக்கு தெரியாது மொத்தம் என்னன்னு தெரியல. இப்போ அதில் நீங்கள் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 நான் சொல்லலை, நான் எங்கே வாங்குறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 4 நான் பேர் சொல்ல விரும்பல. 4 ரிசர்ச் பார்த்துட்டு எனக்கு எங்கே கம்மியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா ஆர்டர்ஸ்ன்னு சொல்லி சேல் ரோட்டில் இருக்காங்க. அங்கே தான் நான் வாங்கினேன். நான் வாங்கின போது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக நெட்டில் ஆன்லைன் ட்ரேடிங்கே தர மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு சேர்த்து தான் கொடுப்பாங்க. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 2.47 இருந்தது. இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு தாய்லாந்து போகிறீங்கன்னா நம்ம ஊர் கரன்சி வந்து ரூபின்னு சொல்கிற மாதிரி தாய்லாந்து கரன்சியை பாத்துன்னு சொல்லுவாங்க, BAHD பாத்துன்னு சொல்லுவாங்க. அது மாறிக்கிட்டே இருக்கும். 2.40 இருந்து 2.55 வரைக்கும் மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு, டெய்லி மாறுவது. இப்போ நீங்கள் அது நான் வாங்கும்போது என்ன ஆக்சுவல் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.47 இருந்தது. ஆனால் அவங்க கொடுத்த ரேட்டு 2.53 கொடுத்தாங்க. பரவாயில்ல தான். நான் மற்ற இடத்துல விசாரிச்சு பார்த்தேன், 2.62 சொன்னாங்க. ஒருத்தங்க 2.65 சொன்னாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் 2.63ங்கிறது நல்ல இதாக இருந்தது. 2.62 63 நிறையா சொன்னாங்க. எனக்கு நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 2.53 வாங்கினேன். நான் வாங்கினேன். சர்வீஸ் சார்ஜ் 500 சார்ஜ் பண்ணால் பரவாயில்ல தான், நல்லா இருந்தது. 1 டே பிஃபோர் முன்னாடி சொன்னேன், அடுத்த நாளே கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்னா பாஸ்போர்ட்டு 6 மந்த் வேலிடிட்டி இருக்கணும், அதை கொடுத்துடணும். சாஃப்ட் காப்பி கொடுத்தாலே போதும், சாஃப்ட் காப்பி அனுப்பிடல நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் ரிட்டர்னோட வேணும் உங்களுக்கு. நிறைய பேர் ஃப்ளைட் டிக்கெட் வந்து சும்மா புக் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இவங்களாம் கூட வாங்கிக்குவாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அதில் வந்து PNR நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இருக்க மாதிரி உங்கள் பேர் அதில் வர ஃப்ளைட் டிக்கெட்டில் வர மாதிரி ஐடென்டிட்டி இருக்கும். நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டாலே அதில் வந்துடும், அதை டெவலப் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட தெரியாது, ஆனால் நான் சோலாவாக போகலான்னு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பார்த்து நிறைய வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய டிக்கெட் புக் போட நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் போய் ஃப்ளைட் டிக்கெட் போட சொல்லிட்டு அதை நீங்கள் அனுப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, ரெண்டாவது வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் ரிட்டர்னோட இருக்கணும் அதில், மூணாவது ஆதார், நாலாவது பேனு, அஞ்சாவது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்டு, ஆதார், பேன், மொபைல் நம்பர். இதை கொடுத்துட்டீங்கன்னா எடுத்து கொடுத்துட்டு உங்கள் ஆதாருக்கு ஒரு OTP வரும், அதை வெரிஃபை பண்ணுவாங்களாட்டுக்கு. அது RBI படி அது OTP ஒன்று வரும், அதை நீங்கள் OTP சொல்லணும். சொல்லி ஓகே ஆயிடுச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கேஷ் கொடுத்துருவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் தேவை உங்களுக்கு. நம்ம சேனலில் தாய்லாந்து சீரிஸ் வரப்போகுது. யாராவது இன்னும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் இந்த டாக்குமெண்ட்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாமக்கல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய தாய்லாந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, பட்டாயா போனீங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட்டு, அப்புறம் பேங்காக் போனீங்கன்னா டைகர் டோப்பியா, அது பட்டாயாவில் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அல்கசார்ஸோ, இது மாதிரி தான் நிறையா இருக்குது. இது மாதிரி தான் நிறைய கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டாக வரும்போது உங்களுக்கு மால்ஸு, அதுக்கப்புறம் அங்கே நிறையா இது உங்களுக்கு ஸ்கை டவர்லாம் நிறையா இருக்குங்க. அதெல்லாம் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அப்புறமேட்டு ஏசியாவிலே பெருசு, ஏசியான்னு சொல்ல முடியாது, வேர்ல்டுலேயே மிகப்பெரிய எலிஃபண்ட் நம்ம விநாயகர் சிலையும் அங்கே தான் இருக்குது. அது நிறைய பேர் தெரியுமான்னு நிறைய பேர் போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு அந்த பேங்காக்ல இருந்து கிட்டத்தட்ட அது ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதனால் நாங்கள் நீங்கள் போகிறதுக்கே 1 வேக்கே உங்களுக்கு 1000 ரூபாய் வரும். போயிட்டு வரணும், வெயிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2500 ரூபாய் பக்கம் வரும். நிறைய பேர் போகிறதுல இந்த நம்ம போகலான்னு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு புதுசாக காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது சப்போஸ் உங்களுக்கு எதாவது டாக்குமெண்ட் தேவை, இல்லை வேறு ஏதாவது தாய்லாந்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை வேறு ஏதாவது ட்ராவல் ரிலேட்டட் ஏதாவது கொரிஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.